அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் T4 டெர்மினல் T5 அதாவது குவைத் ஏர்வேஸ் ஜஸ்ஸர் ஏர்வேஸ் ரெண்டுத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் திறந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட்லாம் ஷெட்யூல் போட்டாங்க. இப்போ மெயினாக வந்து குவைத் டு கொச்சின் தான் போட்டிருக்காங்க. அதாவது குவைத் டு கொச்சின், கொச்சின் டு குவைத். இப்போ இதில் என்னென்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த 20,000 25,000 அந்த ஃபேரில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வரலைங்க. இப்போ கொச்சின் டு குவைத் நான் செக் பண்ணி பார்க்குறேன் 30ஆம் தேதி 1,04,000 இருக்குது. அதாவது டைரக்ட் ஃப்ளைட்டு. நாம் எதிர்பார்த்தது 25,000 30,000 அந்த ரேட்டில் வரலைங்க. அந்த மாதிரி ரேட்டில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸு, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, கத்தார் ஏர்லைன்ஸு, ஒமான் ஏர்லைன்ஸு இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் வந்து வந்தால் மட்டும்தான் ரேட்டு கம்மியாகும். இந்த ஜஸ்ஸர் ஏர்வேஸு குவைத் ஏர்வேஸ் போயிட்டுருக்க வரைக்கும் இந்த ரேட்டு வந்து குறையாதுங்க. இப்படியே தான் போகும். வரக்கூடிய நாட்களில் இன்ஷால்லாஹ் குறையுதான்னு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சண்டை முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா முடியலைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதாவது ஈராக்லேருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நார்தன் சைட் ஆஃப் குவைத்தில் நடந்திருக்கு. இதை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சண்டை இன்னும் முடியலைங்க. என்றைக்கு வந்து ஈரானும் அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக போகிறாங்களோ அப்போ தான் இந்த சண்டை வந்து முழுமையாக வந்து முடியும். அது வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஈராக்லேருந்து ஒரு குண்டு வந்து வந்துருக்கு. 2 ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு நார்தன் சைடில். இன்ஷால்லாஹ் இந்த சண்டை முடியோடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குவைத் தினார் பணம் அனுப்புகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம்லாம் மாற்றிட்டாங்க. பேங்க் ஆஃப் குவைத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைட்லேருந்து பணம் அனுப்புகிறவங்க மொபைல் ஐடி கட்டாயம் காமிக்கணும். சிவில் ஐடி காமிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. மொபைல் ஐடி அவங்க ஓப்பன் பண்ணி இப்போ ஏர்போர்ட்லலாம் காமிக்கணும்ல, அந்த பேங்க்லேயும் மொபைல் ஐடி காட்டணும். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பணம் அனுப்பணும். நீங்கள் அதிகமாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கொயரி வரும், தேவையில்லா சிக்கலில் மாட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 30-40 பேர் கால் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நான் எப்படி வந்து குவைத்துக்கு போகணும்னு கேட்டிருந்தாங்க. விசா எக்ஸ்பைரி ஆனவங்களுக்கு நான் நேற்றே சொல்லிட்டேன், விசா எக்ஸ்பைரி ஆனவங்க போக முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து புது விசா வந்தால் அந்த புது விசாவில் வந்து புது விசா நம்பர் மாறி இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா மறுபடியும் வந்து குவைத் மெடிக்கல் போடணும், அப்புறம் குவைத் விசா ஸ்டாம்பிங் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து குவைத்துக்கு போக முடியும். அதே போல் சிலருக்கு டவுட் இருக்கும், அதாவது மெடிக்கல் ஃபிட் மறுபடியும் வாங்கணுமான்னு. கட்டாயம் வாங்கணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கல் போட்டு 2 மாதத்துக்குள்ளே இருந்தால் தேவை கிடையாது. 2 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பைரி ஆகியிருந்தால் கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ஃபிட் வாங்கணும். அதுக்கப்புறம் குவைத் விசா ஸ்டாம்பிங் பண்ணணும். இது செஞ்சால் மட்டும்தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து குவைத் ஆக முடியும். அதே போல் குவைத்துக்கு செல்பவர்கள், அதே போல் குவைத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஃப்ளைட் டிக்கெட் வேணுமென்றால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து செக்கிங் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக வந்து இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்து மற்ற கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபுல் இடத்துல செக்கிங் நடக்குது. உங்கள் ஃபைன் அமௌண்ட் எதுனா தான் கட்டிடுவாங்க. அதாவது கார் ஃபைனோ இல்லை வேறு எந்த ஃபைனாக இருந்தாலும் தயவுசெய்து கட்டிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் போடும்போது அதாவது ஜஸ்ஸர் ஏர்வேஸ் மிஷர்ஃப்லேயும் சரி இல்லை குவைத் ஏர்வேஸுடைய கைரான் மால்லையும் சரி எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து குவைத் பார்டர் கிட்ட வரும்போது அங்கே தான் வந்து உங்கள் ஃபிகரை வச்சு பயோமெட்ரிக்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து மாட்டிப்பீங்க. அதனால் தயவு செய்து ஃபைன் இருக்கிறவங்க பிஃபோராக கட்டிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த தகவலை நான் வந்து இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட கடைசியில் வரும், அதை வந்து கிளியராக ஃபுல்லாக கேளுங்க. அதனால் ஃபைன் அமௌண்ட் இருக்கிறவங்க பிஃபோராக கட்டிட்டு வாங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 305 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1019 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 215 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 480 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் மக்களே வணக்கம். நீங்கள் வந்து ட்ராவல்ஸில் இங்கே குவைத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்ற ஆளுங்க எந்த பயனும் இருக்கா முதல்ல அதை பார்த்துக்குங்க. எக்ஸிட் பெரும்புக்கு என்னமோ அந்த பயன் இல்லாமல் வந்து வந்தால் தான் வர முடியும். நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்தோம், ஷேர் ட்ராவல்ஸ் மூலிமா வந்ததுக்கு நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாட்டில் செக் பண்ணி பார்க்கையில் வந்து ஒரே ஒரு குரு மட்டும் அந்த இதில் வந்து பயன் இருந்துச்சு, தப்பு இல்லாமல். அதனால் வந்து அவரை மட்டும் இறக்கி விட்டாங்க. அதனால் வந்து அப்புறம் அந்த குவைத்துக்காரர் வந்து திருப்பி பயனை அவர் செல்லு மூலியமாக அவர் ஆன்லைனில் கட்டினதுனால அவர் திருப்பி வந்தாப்புல. பயன் இல்லாமல் பயன் இருந்தாலும் இங்கேருந்து பாட்டரை கிராஸ் பண்ண முடியாது, பார்த்து வாங்க. ஷேர் ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணி வாங்க. அவர் நல்லா பண்ணுறாரு. இன்ன வரைக்கும் அப்டேட்டாக பேசிக்கிட்டே இருக்கார். நல்ல மனுஷன் சியாவுதீன் அண்ணே. சரி, நல்லபடியாக வாங்க.